பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அதோடு கூட இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற உங்களையும் இந்த ஊழியத்தை தாங்குகிற உங்களையும் கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் வாசிக்க கேட்கலாம். 122 சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த அருமையான வேளையில இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறங்க தாம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான்னு சொன்னது போல இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. யார் இந்த வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறப்பா. நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறப்பா. அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்டதான வார்த்தை என்னவென்றால், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்படியானால் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவை என்ன? சமாதானம். எல்லாம் இருக்கிறது, ஆனா சமாதானம் மட்டும் இல்லை அப்படிம்பாங்க. எல்லாம் இருக்கிறது, ஒரு நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. தேவை என்ன? இன்றைக்கு பணம் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா எல்லாம் இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு சமாதானம் மட்டும் இல்லை அப்படிம்பாங்க. அந்த சமாதானம், அந்த நிம்மதி, அதை பெற்றுக்கொள்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். அப்ப அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லும் போது இருதயத்திற்குள்ள முதல்ல சமாதானம் வரணும். இருதயத்திற்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும்போது அந்த சமாதானம் எங்க இருக்கும் தெரியுமா? குடும்பத்துல சமாதானம் இருக்கும். குடும்பத்துல சமாதானம் மட்டுமல்ல, பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். தாத்தா பாட்டிக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். குடும்பத்துல ஒரு சமாதானம். அந்த சமாதானம் மிக மிக முக்கியம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் போதுதான் இந்த வார்த்தை, உன் அலங்கத்திற்குள்ளே, உங்களுடைய அலங்கத்திற்குள்ளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? உன் அலங்கத்திற்குள்ளே, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வேளையில ஏதோ ஒரு சமாதான குறைவாய் இருக்கிறது. சமாதான குறைவு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன காரணத்தினாலே சமாதானம் இல்லை? ஒருவேளை வியாதி நிமித்தமாக சமாதானம் இல்லையா? அல்லது பணம் இல்லையே என்கிற ஒரு சமாதானம் இல்லையா? அல்லது ஏதோ ஒரு குறைவு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு, ஒரு நிம்மதி இல்லாதபடிக்கு, ஒரு சோகமா இருக்கிறீங்களா? ஏன் சோகமா இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தாலே நீங்க சோகமாகவே இருக்கிறீங்களே. என்ன காரணம்? ஏன் 2 நாள் அவங்கள பார்க்கிறேன், 2 நாளாகவே நீங்க சுகமா இருக்கிறீங்களே கேட்பாங்கல்ல. என்ன ஆச்சு? ஏன்? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சரி,
அவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த சமாதானம், அந்த நிம்மதி உங்களுடைய இதயத்திற்குள்ளே வரும். மனிதன் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதுதான். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசி கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே அவர் இருக்கும்போது, அவர் உலகத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார். பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை விடுதலை கொடுத்தார். குஷ்டரோகத்தில் இருக்கிறவர்களுக்கு குஷ்டரோகத்தில் சுகம் கொடுத்தார். பலவிதமான அற்புதங்களை செய்தார். அந்த இயேசு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வாசி கேட்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இங்கே இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லை. முதல்ல என்னுடைய இருதயத்திற்குள்ளே சமாதானம் இல்லை. சொல்றீங்களா? என்னுடைய இருதயத்துல சமாதானம் இல்லைங்க. வேலைக்கு போனாலும் சமாதானம் இல்லை. எதுவுமே இல்லைன்னா கூட ஆபீஸ்ல காரணம் இல்லாத பிரச்சனை, பிசினஸ் பண்ற இடத்துல பிரச்சனை, சமாதானம் இல்லை. நான் சொல்லி என்ன காரியம் செய்தாலும் சமாதானம் இல்லை. இன்றைக்கு அவர் சொல்லுற வார்த்தை, உன் அலங்கத்திற்குள்ளே, உங்களுடைய அலங்கத்திற்குள்ளே, உங்களுடைய இதயத்திற்குள்ளே சமாதானத்தை தருவேன். சமாதானம் உங்கள் அலங்கத்திற்குள்ளே, சமாதானமும் சமாதான இதயத்திற்குள்ளே வர வேண்டும். அதற்காக என்ன செய்வது? சமாதானத்திற்காக எங்க போகிறது? அதற்காக என்ன பிரயாசப்படுகிறது? சார் நினைப்பாங்க, இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு இல்லைன்னா சமாதானமா இருப்பேன், இந்த கடன் பிரச்சனை இல்லைன்னா சமாதானமா இருப்பேன், அல்லது இந்த வியாதி இல்லைன்னா சமாதானமா இருப்பேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எது இருந்தாலும் சரி, ஆனா ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும், என்னுடைய சமாதானம் சொன்னார்ல இயேசு, அந்த சமாதானம் உங்களுடைய இதயத்திற்குள்ள இருக்குமே, ஆனால் அது நிரந்தரமான சமாதானம். அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் வச்சுட்டு போயிருக்கிறார் சமாதானம். யாருக்கு அது தேவை, யாரு அதை விரும்புகிறார்களோ அவங்கள சமாதானத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றாரு. இயேசு என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு? பெரிய சொத்துங்க, சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு, நிம்மதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? அது என்ன சமாதானம் என்று சொன்னால், ஒன்று அவர் சொல்றாரு, உலகம் தருகிற வண்ணமாக, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. பாருங்க, என்னுடைய சமாதானம் என்று சொல்றாரு. அவருடைய சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்காக தான் அவர் வந்தார். ஏனென்றால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53 அதிகாரத்திலே அவர் சொல்றாரு, எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் 5வது வசனத்தை வாசி கேட்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை ஏன் அவர் என்னுடைய சமாதானம் என்று சொல்கிறார்? என்னுடைய சமாதானம் என்றால் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது, அவர் மேல வந்தது. கடந்த நாட்கள்ல குட் ஃப்ரைடே எல்லாரும் இந்த 53 அதிகாரத்தில் உள்ளதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்தும் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஜெபத்துக்கு போயிருக்கிறோம், அந்த சிலுவையை தியானித்து இருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவையிலிருந்து வந்தது என்ன? அன்பு. சிலுவையிலிருந்து வந்தது என்ன? சமாதானம். ஏனென்றால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை.
ஏன் என் குடும்பத்துல நிம்மதி இல்லை? ஏன் அலங்கத்திற்குள்ள நிம்மதி இல்லை? அவர் சொல்றாரு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை? நம்முடைய மீறுதல்கள். நாம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக சமாதானம் இல்லை. எதை ஆண்டவர் செய்யாதன்னு சொல்றாரோ அதை நம்ம மீறுகிறது. மீறுதல். மீறுதல் என்ன? மீறுகிற காரியம். இன்னைக்கு நீங்க வாசித்த சங்கீதத்தில் முதல் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி தெரியுமா? மகிழ்ச்சியா இருந்தது. சொல்லும் போதே மகிழ்ச்சி. அப்படின்னா ஆலயத்துக்கு போன எப்படி இருக்கும்? ஆனா ஆலயத்துக்கு நம்ம எப்படி போகிறோம்? ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் போகிறோமா? அல்லது ஆலயத்துக்கு போக வேண்டுமே என்று நினைத்து போகிறோமா? அல்லது போகலன்னா இன்றைக்கு நம்ம பாஸ்டர், நம்முடைய ஊழியக்காரங்க கேட்பாங்க, திட்டுவாங்க அப்படி நினைச்சு ஆலயத்துக்கு போறோமா? நீங்க ஆலயத்துக்கு போகிறது ஏன்? உங்களுடைய அலங்கத்திற்குள்ள சமாதானம். ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது அதுதான் கிடைக்கிற ஒரு பெரிய சமாதானம். மீறுதல்கள் நிமித்தமாக வார வாரம் ஆலயத்துக்கு போகணுமா? வாரத்தில் 4 நாள் போகணுமா? என்னைக்காவது ஒரு நாள் போனா போதாதா? பண்டிகைக்காக போனா போதாதா? ஒரு நல்ல நாள்ல போக வேண்டியதா? வார வாரம் போறவங்க வேலை இல்லாதவங்க போவாங்க. நம்மலாம் போகணுமா வார வாரம்? இப்படி கேட்கிற சில இருப்பாங்க. அதனாலதான் குடும்பத்துல நிம்மதி இல்லை. அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம். ஏன்? காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, உன் அலங்கத்திற்குள்ளே, உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே. மற்ற குடும்பத்தை பார்த்தா எப்படி நிம்மதியா இருக்காங்க? நம்மளை விட கம்மியா தான் சம்பாதிக்கிறாங்க, நம்மளை விட கம்மியா தான் வருமானம் வருது. ஆனா ஏன் அவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க? நம்ம வீட்டுல பார்த்தா எவ்வளவு வந்தாலும் சரி ஒரே நிம்மதி இல்லப்பா, சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, எங்க போனா சமாதானம் இல்லை. இல்ல இல்ல இல்ல. ஏன்? முதல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதே என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருங்க. ஆலயத்துக்கு கரெக்டா போறீங்களா? யோசித்து போன வாரம் ஆராதனைக்கு போனீங்களா? ஏதாவது ஒரு சாக்கு சொல்றது. ஏன் இல்ல? அன்னைக்குதான் ஒரு முக்கியமான உங்களுக்கு கல்யாணம், அன்னைக்குதான் ஒரு முக்கியமான ஊருக்கு போக வேண்டி இருந்தது, அன்னைக்குதான் முக்கியமா சொந்தக்காரங்க வந்தாங்க. சொந்தக்காரங்க கூப்பிட்டு போங்க ஆலயத்துக்கு. நிம்மதி வேணுமா? சமாதானம் வேணுமா? முதல்ல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். அவங்க வராங்கன்னு சொல்லி நீங்க ஆலயத்தை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான். ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுதே, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா போகாதங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கெல்லாம் கூட நாங்கள் வரமாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டோம். இல்லை வரலன்னு அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க. அப்படி சொன்னா உங்க கோவிச்சுக்கிடுவாங்க. அவங்க கோவப்படுவாங்க. யாரு? சொந்தக்காரர் கோவப்படுவாங்க. நீங்க ஆலயத்துக்கு வரலாம், ஏசப்ப கோவப்படுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அவரை சமாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லாதங்க. உன் குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. என் பிள்ளை சரியாவே படிக்கிறது இல்லைங்க, என் பிள்ளை முன்னால மாதிரிலாம் இல்லைங்க. முன்னால ஒரு வார்த்தை சொன்னா கேட்கும், இப்ப கேட்கறது இல்லை. ஏன்? ஆலயத்துக்கு போவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். இயேசு பண்ண பிரசங்கம் அதுதான். மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் கூட கிடைக்குங்க. கூட இயேசு கூட கொடுக்க பார்க்கிறார். நம்புறீங்களா? எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். நீங்க ஒருவேளை இந்த வியாபாரத்தில் இவ்வளவுதான் லாபம் வரும் நீங்க ஒரு கணக்கு போட்டுருக்கலாம், அதை விட அதிகமா வரும். ஆனா ஆலயத்துக்கு போய் பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா என்ன செய்யறது தெரியுமா? அந்த பிரச்சனையை போயிட்டு 4 பேர்கிட்ட சொல்லி அந்த 4 பேர் உங்களோட சேர்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை 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 பேசி 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 பிரச்சனை தான் அதிகமாகும். ஒருத்தர் பிரச்சனை அதிகமான உடனே ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரூமில் போய் உட்காந்துட்டார். உட்காந்து என்ன முடிவு பண்ணாரா? இனி இந்த பிரச்சனை நம்மளால் ஜெயிக்க முடியாது,
நம்ம சாக வேண்டியதான முடிவு பண்ணிட்டார். அப்போ இதை கேள்விப்பட்டவுடைய நண்பர் அங்க போய் பார்க்கிறாரா, இவரை என்னடா இந்த ஆளை இவரை காணலையே, நம்ம நண்பனை காணலையே அப்படி தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் போனால் ஒரு ரூமில் உட்காந்துருக்கிறார். அவர் உட்காந்து ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப மன கவலையோட உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த நண்பன் போய் கேட்குறாரு, என்னப்பா உனக்கு அப்படி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி? இல்லைப்பா என் பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் சொன்னால் மட்டும் இல்லை, அப்படி உனக்கு என்னப்பா பிரச்சனை கேட்குறாரு நண்பர். அவர் சொல்ல, என் பிரச்சனை அதிகமான பிரச்சனைப்பா, நானும் யாருக்கெல்லாமோ சொல்லி பார்த்தா அந்த பிரச்சனை தீரலை, அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் சாக போறேன். உடனே நண்பர் சொன்னாரா, சாக போறியா, இந்த விஷயத்துக்காக சாக போறேன், அப்படிலாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணாங்க, கதவை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து பேசி 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 காலையில பார்த்தீங்கன்னா 2 பேரும் செத்து கிடக்குறாங்க. காரணம் என்ன, அவரை சாக போறேன்னு சொன்னாரு பாருங்க, அந்த வார்த்தை இவருக்குள்ள வந்து இப்ப 2 செத்து கிடக்குது. இன்னைக்கு உலகம் அப்படித்தான், சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. சொல்லி பாருங்க, உங்களை எப்படி தீர்த்த கட்டலாம் நினைப்பாங்க. ஆனா சமாதானம் இல்ல, இயேசுவிடத்தை வந்து பாருங்க, உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தருவாருங்க. அதான் இயேசு செய்யறது. நம்புறீங்களா? இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எனக்கா? உங்களுக்கு தான். எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையே, எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் நீங்க யாரா இருங்க, எந்த மதமா இருங்க, எந்த ஜாதியா இருங்க, உயர்ந்தவங்களா இருங்க, தாழ்ந்தவங்க, அதெல்லாம் இயேசுவுக்கு முக்கியமே கிடையாது. உங்களுக்கு சமாதானம் தரணும். உன் அலங்கத்திற்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே, முதல்ல குடும்பத்துல சமாதானம் வர்றதுக்கு முன்னால என்ன எங்க சமாதானம் வரணும் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் வரணும். அந்த சமாதானம் தான் இல்லைங்க. அததான் நாம் இங்கே வாசிக்க கேட்ட காரியங்கள். சமாதானம், இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்னார். இயேசுனுடைய சமாதானம். ஆமா, அந்த சமாதானம் ஒன்னு சொன்ன, என்னுடைய சமாதானம். முதல்ல சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்ப சமாதானத்தை என்ன செய்யலாம்? நாம் எடுத்துக்கொள்ளலாம். யார் எடுத்துக்கொள்ளலாம்? யார் விசுவாசிக்கிறாலும் அவங்க எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். சமாதானத்தை கிறிஸ்தவர்களுக்காக வைத்து போகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லல. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசிக்கிறீங்க, எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அவ பட்சபாதம் இல்லாத தெய்வம், பட்சபாதம் கிடையாது. அவர்கிட்ட வச்சுட்டேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். நாங்க அதை எடுக்கணும், எங்களுக்கு என்ன உரிமை? அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு. யோவான் 1:12 என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ சமாதானத்தை வச்சுட்டாரு. அந்த சமாதானம் யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. அப்ப யாரு பிள்ளைகள்? நீங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசித்தா நீங்க பிள்ளைகள். அதே சமாதானம் இருக்குது. எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்க. நான் எப்படி எடுக்கிறது? அதான் நீங்க பிள்ளைகளாச்சே. எப்படி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் தாங்க. பிள்ளைகளுக்கு உண்டு அந்த சமாதானம். முதல்ல சொன்ன சமாதானத்தை வைத்து போகிறேன்னாரு, நீங்க எடுத்துக்கிடுங்க. இரண்டாவது சொன்னாரு, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்குது பாருங்க. எதுக்கு? உலகம் அன்னைக்கு சமாதானம், அன்னைக்கு சந்தோஷம், சமாதானம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போனா சமாதானம், நல்லா குடிச்சா சமாதானம், நிம்மதி. அப்படிமா கேம்பா குடிக்கிறீங்க கேட்டா நிம்மதியே இல்லைங்க. அப்ப குடிச்சா நிம்மதி வந்துருதா? ஏதோ கொஞ்ச நேரம், அதெல்லாம் மறந்து, அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆனா நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான நிம்மதி யார் கொடுக்கிறதுன்னா அது இயேசு கொடுக்கிறாருங்க. அதான் முதல்ல சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படிங்கிறார். வைத்து போகிறேன். சில தகப்பன்மார் இறந்துட்டாங்க அப்படின்னா சொத்து இருக்கும், நிறைய சொத்து. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் அப்படின்னா 4 பிள்ளைகளுக்கும் சொத்து கொடுக்கணும்.
அப்போ அவங்க இறந்துட்டாங்க, போனவங்க போயிட்டாங்க. இங்க இருக்கிற சொத்துக்கு பிள்ளைகள் சண்டை போடுறவங்க பாருங்க, எனக்கு அந்த இடம் தான் வேணும், எனக்கு இந்த இடம் தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். கடைசியில் பாருங்க, இந்த 4 பேருக்குள்ளும் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்பா வச்சுட்டு போன சொத்துல பிரச்சனை தான் அதிகம். பெரிய மகன் பெரிய பையன் சின்ன பையனை பார்த்தா பார்க்கறது பேசுறது இல்லை, சின்ன மகன் பெரியவங்களை பார்த்தா பேசுறது இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. இதுக்கடையில் அந்த குடும்பத்தில் அவங்க மனைவிமார் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா பிரச்சனை, பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகள் பிரச்சனை. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க, கூட பிறந்த அண்ணன் பேரன் இவரு தம்பி, அந்த சின்ன 2.5 வயசு பையன் போய் கூப்பிடுறான் தாத்தா அப்படின்னு, பார்த்தாடு முறைச்சிட்டு போறாங்க. கூட பிறந்த அண்ணன் பேரன் 2.5 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும், உரிமையா தாத்தா அப்படி கூப்பிடுது. எங்க தாத்தா போயிட்டு வரீங்கன்னு கேக்குது, மூஞ்சி வச்சுக்கிட்டு போறாங்க. என்னாச்சு சமாதானம், என்ன ஆச்சுது சமாதானம் என்ன? அப்பா வச்சுட்டு போன சொத்துல அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை தான் வந்துச்சு. எங்க உங்க அண்ணன் வீட்டுல இப்படி பிரச்சனை, அவன் பண்ணிட்டு என்ன பண்ணட்டும், இவன் தம்பி வீட்டுல பிரச்சனை எப்படின்னா ஆகட்டும், பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. அப்பா வச்சுட்டு போன சொத்துல வந்த பிரச்சனை என்ன, சமாதானம் இல்ல, பிரச்சனை. உங்க குடும்பத்தில் அப்படித்தானே? ஆமா. பாருங்க, சமாதானத்தை கெடுக்கிறது. இன்றைக்கு சொத்து வச்சுட்டு போனா சமாதானம், சொத்து வைக்கலனாலும் பிரச்சனை. இவ்வளவு நாள் இருந்தாலும் என்னத்தை வச்சுட்டு போனாரு, என்ன செய்தார், பாவம் போனவரை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவர் போனவர் போயிட்டாரு, என்ன வச்சிருந்தாரு, என்ன செய்தாரு பாருங்க. இந்த மாதிரி. ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா முதல்ல சொல்லிட்டாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னாரு. உங்க அலங்கத்திற்குள்ள சமாதானம், உங்க அலங்கத்திற்குள்ள, உங்களுடைய அலங்கத்திற்குள்ள சமாதானம் சொன்னாரு. என்னுடைய சமாதானம். ரெண்டாவது சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக. அப்போ உலகம் தருகிற சமாதானம் என்ன செய்யும் தெரியுமா, குழப்பத்தை கொண்டு வருகிறது, குழப்பத்தை. ஆமா அருமையானவர்களே, கோயம்புத்தூர்ல ஒரு குடும்பம், அவங்க கணவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அது கோடிக்கணக்கான வருமானம், கோடிக்கணக்கான பணத்தை வச்சு வருமானம். கடைசியில் திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே அந்த சிஸ்டர் பாவம், அவங்களும் 2 பையன். அவர் இறந்த உடனே பார்ட்னர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, நான் இவ்வளோ பணம் போட்டிருக்கேன், இவ்வளோ பணம் போட்டிருக்கேன், இவ்வளோ பணம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து கொண்டு போயிட்டாங்க. இவங்க பாருங்க, எல்லாம் அந்த பிரதர் வந்து இறந்துட்டாங்க பாருங்க, எல்லாருக்கும் நல்லா செய்வாங்களாங்க, நல்லா செய்வாங்க. அவர் இறந்த உடனே யாருமே கண்டுக்கிடவே இல்லை. பார்ட்னர்லாம் அவங்க தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சிஸ்டர், ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பேசக்கூட மாட்டான், கொஞ்சம் மைண்டு சரியில்லாத ஒரு பையன். இன்னொரு பையன் அவன் வேலைக்கு போகிறான் வர்றான், அவன் ஒரு மாதிரி இருக்கான். சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. ஒரு நாட்களில் லட்சக்கணக்காக பணம், கோடிக்கணக்காக வச்சு பிஸ்னஸ் பண்ணவங்க அவர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. ஃபோன் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம செய்தி ஆரம்பித்ததுலேருந்து, ஐயா எனக்கு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு, போனதுலேருந்து பிரச்சனை. உலகம் தருகிற சமாதானம் அப்படிதாங்க, அதுதான் உலகம் தருகிற மாதிரி நான் தரல, உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிறாரு. என்னுடைய சமாதானம், யாருடைய? என்னுடைய சமாதானம், ஆண்டவருடைய சமாதானம். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா எவ்வளவு அருமையான ஒரு சமாதானம் பார்த்தீங்களா? அதனால இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே முதல்ல அலங்கம்னா உங்களுடைய இருதயம், 2வது அலங்கம்னா உங்க குடும்பம். அதை குறித்து நாம அடுத்த வார்த்தை நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒரு நிமிஷம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். அப்படியே நீங்க தொலைக்காட்சி முன்பதாக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா? என்னுடைய அலங்கத்திற்குள்ளே, என்னுடைய இருதயத்திற்குள்ளே, என்னுடைய குடும்பத்திற்குள்ளே, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஆண்டவரே எங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள கர்த்தாவே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஜெபம் பண்றீங்களா? இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு சமாதானத்தை விட பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. சமாதானத்தை கொடுமாண்டவரே, இயேசுவின் நாமத்தினால
இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறீங்கப்பா. யார் யார் இந்த வேளையில சமாதானம் இல்லாதபடி, இருதயத்தில் நிம்மதி இல்லாதபடிக்கு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேளையில சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தொலைக்காட்சி முன்பாக இருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அருமையான தாயாருக்காக, அருமையான கர்த்தா தகப்பன்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஐயோ, என் மகனை நினைத்து நான் வேதனைப்படுகிறேனே, என் மகளை நினைத்து நான் வேதனைப்படுகிறேனே, என் கணவரை நினைத்து நான் வேதனைப்படுகிறேனே. ஐயோ, என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லையே, எனக்கு அது நிம்மதி கிடைக்குமா, எனக்கு அது சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு எப்படிங்கிற வேதனையோடு இருக்கிற அநேகருடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில அவருடைய கண்ணீரை தொடக்கும்படியாக உழுக்கிற ஆண்டவரே அவங்களுடைய அலங்கத்திற்குள்ளே இப்பொழுதே சமாதானம் வரட்டும் ஆண்டவரே, சமாதானம் வரட்டும், சமாதானம் வரட்டும். அவருடைய இருதயத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரட்டும் ஆண்டவரே, அவன் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் வரட்டும், அவங்களுடைய தொழிலில் ஒரு சமாதானம் வரட்டும். ஒரு சமாதானம் நீங்க சொன்னீங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்னீங்க. அந்த சமாதானம் இப்பொழுதே இந்த வேளையில பிள்ளைகளை இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஏதோ ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த இருதயத்தை இப்பொழுதே சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்கள் இருதயங்களில் சமாதானம் ஆள கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தை சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்பொழுதே சமாதானம் இருதயத்தின் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும், பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமாதானம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த தொலைக்காட்சி மூலம் அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவன் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே என் மகளுக்கு திருமணம் ஆகலை என்கிற ஒரு வேதனை, ஆண்டவரே என் மகனுக்கு திருமணம் ஆகலை என்கிற வேதனை. இன்னைக்கு எத்தனை பேர் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தா படிப்பு எவ்வளவு படிக்க வைத்தால் படிப்பு ஏறலைன்னு நினைக்கிறேன் ஆண்டவர். அநேகருடைய வேதனைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவர் எவ்வளவோ நான் பணம் செலவு பண்ணி கூட இன்னும் என் பிள்ளைக்கு ஆண்டவர் வியாதி சுகமாகலை என்று சொல்லி ஆண்டவர் அழுகிற அநேகருடைய அழுகைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி இன்னைக்கு ஒரு அலங்கத்திற்குள்ள சமாதானம், ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே, இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது வல்லமை இறங்கி கொண்டிருக்க நன்றிப்பா. தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தெய்வீக வல்லமை இறங்கிருக்காக நன்றிப்பா. இப்பொழுது அற்புதம் செய்யறதுக்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இன்றவே இந்த வேளையில ஆமென், ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை இறங்கி தொட்டு அற்புதம் செய்யறதுக்காக நன்றிப்பா. சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறீங்க, அதுக்காக நன்றி. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உலகத்தை கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி அந்த சமாதானம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்தையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம மயப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து தொலைக்காட்சி நீங்கள் தவறாம பாருங்க, பார்த்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttevministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.